अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। मङ्गलश्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम्। अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। अंगत्वबोधकप्रमाणेषु प्रकरणं प्रमाणं निरूपितं तस्य लक्षणं किमस्ति, तेन प्रमाणेन कथं वा अंगत्वं बोध्यते इति निरूपितम्। इतः परं प्रकरणेन प्रमाणेन केवलं क्रियायाः एव विनियोगः क्रियते, न तु सिद्धपदार्थस्य इति विषयः निरूप्यमानः वर्तते। तदारभ्यते तदिदं प्रकरणं क्रियायाः एव विनियोजकं न द्रव्यगुणयोः प्रतिज्ञा क्रियते। कुतः? तयोस्तु, तयोः इत्युक्ते द्रव्यगुणयोः क्रियायोगाद् विनियोजकं भवति प्रकरणं। प्रकरणं நேரடியாக கிரியையே மட்டும்தான் அங்கமாக சொல்லும், திரவிய குணங்களை அங்கமாக விநியோகிக்காது என்ற போதிலும் கிரியாத்வாரமாக திரவியத்தையும் குணத்தையும் அங்கமாக விநியோகிக்கும். குத இதி சேத், ஏன் என்றால் ஸ்ருணு. யஜேத ஸ்வர்ககாமஹ இத்யத்ர ஆக்யாதாம்சேன ஆர்த்தி பாவனா அபிதீயதே பாவயேத் இதி. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான். யஜேத ஸ்வர்ககாமஹ அப்படிங்கிற இடத்துல யஜேத அப்படிங்கிற பதத்துல யஜு தாத்து பிரத்யயः, பிரத்யயேபி அஸ்தி அம்சத்வயம் ஆக்யாதத்வம் லிங்க்வம்னு. அதுல இந்த ஆக்யாதத்வாம்சேன ஆர்த்தி பாவனா அபிதீயதே குர்யாத் இத்யர்த்தः. सा च अंशत्रयम् अपेक्षते, आर्थी भावना च अंशत्रयम् अपेक्षते. किं भावयेत्, केन भावयेत्, कथं भावयेत् इति. तत्र भाव्याकांक्षायां षष्ठाद्यन्यायेन स्वर्गः भाव्यतया अन्वेति. षष्ठाद्यन्यायः अस्माभिः पूर्वमेव अवलोकितः. அந்த அதிகரணத்துல ஷஷ்ட அத்தியாயத்தினுடைய முதல் அதிகரணத்துல என்ன சொன்னா அப்படின்னு கேட்டா, பாவ்யமாக எது அன்வயிக்கும், ஆர்த்தி பாவனாவினுடைய பாவ்யாகாங்கையில ஸ்வர்கா பாவ்யமாக அன்வயிக்குமா அன்வயிக்காதா அப்படின்னு கேள்வி எழுப்பி, அன்வயிக்காது, ஏன்னா அது புருஷார்த்தமாக இல்லை என்பதினால். அதனால எது புருஷார்த்தமாக இருக்குமோ அதுதான், ஈப்சிதமமாக எது இருக்குமோ அதுதான் சாத்தியமாக அன்வயிக்கும். அப்படி பார்க்கையிலே ஸ்வர்காதி முதலிய பலன்கள் தான் சாத்தியமாக அன்வயிக்கிறதுக்கு தகுந்ததாக இருக்கு அப்படின்னு அந்த அதிகரணத்துல சொல்லி கொடுத்தான். இதுல 6வது அத்தியாயத்தினுடைய முதல் அதிகரணத்துல. அதனால ஸ்வர்கா பாவ்யதயா அன்வேதி, ஸ்வர்க்கம் பாவயேத் இத்யர்த்தः. சரி, கரணாகாங்ஷாயாம், அதாவது ஆர்த்தி பாவனாவினுடைய கரணாகாங்ஷையிலே சமான பதோபாத்தா யாகா
பாவார்த்தாதிகரண நியாயேன கரணதயா அன்வேதி. ஆர்த்தி பாவனாயாக கரணாகாங்ஷாயாம் சமான பதோபாத்தா அப்படின்னா என்னது? யஜேதா அப்படிங்கிற ஒரு பதத்துலதான் யஜு தாத்துவும் இருக்கு, ஆக்கியாத பிரத்யகாவும் இருக்கு. இந்த ரெண்டு அம்சங்களால தான் ஆர்த்தி பாவனாவும் யாகாவும் சொல்லப்படுறது. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் பரஸ்பரம் அன்வயா சொல்லதா இருந்தால் ஏகபதோபாத்தத்துவம் இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கு. ஒரு பதத்தினால சொல்லப்படுகின்றதாக இந்த ரெண்டும் இருக்கு. அதனால சமான பதோபாத்தா யாகா பாவார்த்தாதிகரண நியாயேன கரணதையா அன்வேதி. இந்த அதிகரணத்தை எதை சொல்லி கொடுத்தா அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய 2வது அத்தியாயத்தினுடைய முதல் பாதத்துல 1வது அதிகரணம் பிரதிபதாதிகரணம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். அதுக்கப்புறம் பாவார்த்தாதிகரணம்னு பார்த்தோம். 2வது அத்தியாயத்தினுடைய 2வது அதிகரணம் முதல் பாதத்துல. அந்த அதிகரணத்தை என்ன விஷயம் சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டால், ஆர்த்தி பாவனாவினுடைய சாதனாகாங்கையிலே தாத்வர்த்தமாக இருக்கக்கூடிய யாகா அது சாதனமாக அன்வயிக்கிறது அப்படிங்கிறத நாம பார்த்தோம். இந்த விஷயத்த சொல்லி கொடுத்தது எங்கே? பாவார்த்தாதிகரணத்துல. அதுதான் ஞாபகப்படுத்துறார். பாவார்த்தாதிகரண நியாயேன கரணதயா அன்வேதி. தர்ஹி வாக்கியஸ்ய அர்த்தः கஹ? யாகேன ஸ்வர்க்கம் பாவயேத். இப்ப யாகேன அப்படின்னு ஒரு பதத்தை புதுசா சேர்த்துண்டார். அதாவது கரணமாக தாத்வர்த்தா சேர்ந்திருக்குன்னு சொல்றதுக்காக. இதே முன்னாடி அந்த பாவ்யாகாங்ஷாயாம் ஷஷ்டாத்யநியாயேன ஸ்வர்காதிஹி பாவ்யத்வேன அன்வேதின்னு சொல்லும் பொழுது வாக்கியார்த்தத்தை சொல்லும் பொழுது எப்படி சொன்னார்? ஸ்வர்க்கம் பாவயத்துன்னு தான் சொன்னார், யாகேனன்னு சொல்லல. இப்போ அதையும் சேர்த்துன்னு இருக்கார். யாகேன ஸ்வர்க்கம் பாவயேதி. இதுக்கப்புறம் தத்ர கதம் இது கதம் பாவாகாங்ஷா ஜாயதே. ஆர்த்தி பாவனாயாக கதம் பாவாகாங்ஷா பவதி. தஸ்யாஞ்ச ஆகாங்ஷாயாம் யத் சந்நிதௌ படிதம் அஸ்ரூயமான பலகம் கிரியா ஜாதம் ததேவ உபகார்யாகாங்ஷாயாம் இதி கர்த்தவ்யதாத்வேன அன்வயம் பிராப்னோதி. இங்க 2 விஷயம் கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஒண்ணு, இதி கர்த்தவ்யதாகாங்ஷையில எது அந்த ஆகாங்ஷையில சேரும்னு சொல்லும் பொழுது சந்நிதௌ படிதம் அஸ்ரூயமான பலகம் அப்படின்னு 2 விஷயம் சொல்லியிருக்கா. சந்நிதௌ படிதம்னு சொன்னா அந்த பிரகரணத்துல படிக்கப்பட்டதா இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு விசேஷனம் கொடுத்திருக்கா, அஸ்ரூயமான பலகம். அதாவது எஸ்ய பலம் ந ஸ்ரூயதே எஸ்ய கர்மணா. ஏன் இதை சொல்லணும் அப்படின்னு கேட்டா, ஒருவேளை சமித் முதலிய கர்மாக்களுக்கு பலம் சொல்லப்பட்டிருக்குமே ஆனால் அந்த பலனுக்கு தான் இந்த கர்மாக்கள் அங்கம் ஆகுமே தவிர்த்து ஒரு பிரதான யாகத்துக்கு இது அங்கமாக ஆகாது. அப்போ எந்த மாதிரியான கர்மாக்களை எடுத்துக்கணும்? பிரகரணத்தினால விநியோகம் பண்றதா இருந்தால் எந்த கர்மாக்களானது ஒரு பிரகரணத்துல படிக்கப்பட்டதா இருக்கோ அதே சமயம் எப்படி இருக்கணும்? அந்த கர்மாவுக்கு தனியாக பலன் சொல்லப்படாததாக இருக்கணும். அப்படி இருந்தால் அவைகளைத்தான் எடுத்துக்கணும். அதுதான் இதி கர்த்தவ்யதாகாங்ஷையில சேரும். இதே ஒரு பலனை உத்தேசிச்சு விதிக்கப்பட்டிருந்தால் அந்த கர்மாக்கள் இங்கே இதி கர்த்தவ்யதாகாங்ஷையில சேராது. எப்படி? தர்ஷபூர்ணமாசாபியாம் ஸ்வர்காமோ யஜேதா அப்படிங்கிற வாக்கியத்தினாலே தர்ஷயாகா விஹிதா. இப்போ இந்த தர்ஷயாகா இதி கர்த்தவ்யதாகாங்ஷையில போய் சேருமா சேராதா? சேராதுங்க. ஆமா, ஏன்னா அதுக்கு தனியா பலன் ஸ்ரூயமானமா இருக்கு. அப்போ அது சாதனமாக ஆகுமே தவிர்த்து இதி கர்த்தவ்யதாகாங்ஷையில போய் சேராது. அதனாலதான் ஜாகிரதையா என்ன பண்ணிருக்கார், எத்து சந்நிதௌ படிதம். சந்நிதௌ படிதம் அப்படின்னு சொன்னதுனால நமக்கு என்ன தெரியறது? அந்த பிரகரணத்தை படிக்கப்பட்டிருக்கணும்னு தெரியறது ஒண்ணு. இன்னொன்னு, அஸ்ரூயமான பலகம். ஸ்ரூயமான பலகமா இருக்கக்கூடாது. அஸ்ரூயமான பலகம் கிரியா ஜாதம். ஜாத்தம்னா சமூகா இத்தியர்த்தா. கிரியா சமூகா அப்படின்னு அர்த்தம். சமித்யாகா, தனோனபாத்யாகா இப்படின்னு எக்கச்சக்கமா இருக்கு அங்கங்கள். அத்தனையும் சேர்த்து ஒரு சமூகா.
அந்த சமூகம் என்ன ஆறுது? இதி கர்த்தவ்யதாகாங்கையில போய் சேர்றது. கிரியா ஜாதம் ததேவ உபகார்யாகாங்காயாம் இதி கர்த்தவ்யதாத்வேன அன்வயம் அனுபவித்தும் யோக்யம். அந்த சமூகம் இருக்கே, இப்பேற்பட்ட ஒரு சமூகம் பிரகரணத்தை படிக்கப்பட்டதாகவும் இருக்கு, சுதந்திர பலமும் ஸ்ரூயமானமா இல்லை. இப்பேற்பட்ட அங்கங்களுடைய கூட்டங்கள் தான் இதி கர்த்தவ்யதாகாங்கையில சேர்றதுக்கு யோக்கியமாக இருக்கு. ஏன் திரவியம் முதலியது சேராதா, குணஹா சேராதா அப்படின்னு கேட்டா ஆமாம் சேராது. லோகத்திலேயே அப்படித்தானே. கிரியாயாக ஏவ லோகே கதம் பாவாகாங்காயாம் அன்வய தர்ஷனாத். கதம் பாவாகாங்கையில எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதான ஒரு கேள்வி எழும்பொழுது அந்த கேள்விக்கு பதிலாக ஒரு கிரியை தான் சேரும். லோகத்திலையும் அப்படித்தான். அதுக்கு திருஷ்டாந்தம் காமிக்கிறார். நஹி குடாரேன சிந்தியாத் கதம் இத்யாகாங்காயாம் ஹஸ்தஹ இது கேவலம் உச்சாரியமானோபி ஹஸ்தஹ அன்வயம் பிராப்னோதி நஹி பிராப்னோதி இத்யத்ர அன்வய நஹி அன்வயம் பிராப்னோதி. என்ன சொல்றார்? குடாரேன சிந்தியாத், கோடாரியினால மரத்தை வெட்டு அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த வாக்கியத்தை கேட்டதுக்கு அப்புறம் எப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்படி கேள்வி வரும் பொழுது ஹஸ்தஹா அப்படின்னு பதில் சொன்னால் இந்த ஹஸ்தஹாங்கிற பதத்துடைய அர்த்தா அந்த இதி கர்த்தவ்யதாகாங்கையில சேராது. ஏன் சேராது? சித்த பதார்த்தமா இருக்கிறதுனால. ஏன்னா எப்படி பண்ணணும்னு ஒரு கேள்வி வரும் பொழுது கையை இப்படி ஒசத்தி எடுத்து கீழே வேகமா அடிக்கணும்னு ஒரு கிரியை தான் சொல்லி கொடுக்கணும். அதுதான் போய் சேரும். எப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக ஆகும். கை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது பதில் ஆகாது இல்லையா? அதான் காமிக்கிறார். நஹி குடாரேன சிந்தியாத் இத்யுக்தே கதம் இத்யாகாங்காயாம் சத்யாம் அப்படிங்கிற ஒரு ஆகாங்கை, எவ்வாறு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆகாங்கை கேள்வி எழுகையில் ஹஸ்தஹா இது கேவலம் உச்சாரியமானஹா அப்படி கை அப்படின்னு வெறும்னே சொன்னாலும் கூட, உச்சாரணம் பண்ணாலும் கூட ஹஸ்தஹா அன்வயம் ந பிராப்னோதி. ஹஸ்த சப்தம் பிரயுக்தமா இருந்தாலும் அதோடைய அர்த்தம் தெரிஞ்சதா இருந்தாலும் கூட அன்வயிக்காது. கிம் தரிஹி, அப்போ எது போய் சேரும் கதம் பாவாகாங்கையில அப்படின்னு கேட்டா ஹஸ்தேன உத்யம்ய நிபாத்திய, கையினால இப்படி எடுத்து இப்படி அடிக்கணும் அப்படின்னு உச்சாரியமானே உத்தியமன நிபாத்தனே ஏவா இப்படின்னு இந்த வாக்கியத்தினால சொல்லப்படுகின்ற உத்தியமனம் நிபாத்தனம். உத்தியமனம்னா இப்படி மேலே கை எடுத்தல், நிபாத்தனம்னா ஓங்கி அடித்தல், கீழே விழும்படி செய்யறது. இந்த உத்தியமன நிபாத்தனம் மட்டும்தான். உத்தியமன நிபாத்தனே அப்படிங்கிறது த்விவச்சனம். உத்தியமன நிபாத்தனம் உத்தியமன நிபாத்தனே அப்படின்னு. உத்தியமன நிபாத்தனே ஏவ அன்வயம் பிராப்னுவதா பிராப்னுதா. ஹஸ்தோபி, அங்க இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இப்படி கிரியாதான் அன்வயிக்கும்னு சொன்னாலும் கூட ஹஸ்தஹா சித்த பதார்த்தா இருக்கே அதுவும் அன்வயிக்கும். எப்படின்னா அந்த கிரியா துவாரமாக அன்வயிக்கும், நேரடியாக அன்வைக்காதுன்னு சொன்னாலும் கூட கிரியா துவார அன்வயிக்கும். ஹஸ்தோபி தத்வாரேணைவ அன்வயம் பிராப்னோதி இது சார்வஜனீனம் ஏதது. சர்வஜன சித்தமிதம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் இது இல்லையா? ரொம்ப பிரசித்தம்னு அர்த்தம். கிஞ்ச கதம் பாவாகாங்ஷா நாம கரணகத பிரகாராகாங்ஷா. கதம் பாவாகாங்ஷா அப்படின்னு நம்ம அந்த ஆகாங்ஷா, மூணாவது ஆகாங்ஷனுடைய பெயரை சொல்றோம் கதம் பாவாகாங்ஷான்னு. அந்த பதத்துக்கு என்னப்பா அர்த்தம்னு கேட்டா அதற்கு இதுதான் அர்த்தம். என்ன அர்த்தம்னு சொல்ல போறா பாருங்க. கரணகத பிரகாராகாங்ஷா அப்படின்னு என்ன அர்த்தம்? கரணம்னா சாதனம். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அந்த சாதனமாக சொல்லப்பட்டது எப்படி சாதனமா ஆகும்? யாகா பலத்தை உத்தேசிச்சு விதிக்கப்பட்டிருக்கு. இந்த யாகா எப்போ சாதனமா ஆகும் அப்படின்னு கேட்டா அதை நாம அனுஷ்டானம் பண்ணினால், இல்லைன்னா அது சாதனம் கிடையாது இல்லையா? அப்போ அதை எப்படி பண்ணணும்னு அந்த ஒரு கேள்வி வந்ததுக்கு அப்புறம் அதை இப்படி பண்ணணும்னு ஒரு பிரக்கிரியை சொல்லி தரோம் இல்லையா? அந்த பிரக்கிரியை கரண ஆகாங்கையினுடைய விசேஷ ஆகாங்கையை பூர்த்தி பண்றது.
எப்படி மரத்தை வெட்டணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி சொல்றோமே, இது என்னதுன்னு கேட்டா, மரத்தை வெட்ட வேண்டும்ங்கிறதான அந்த கரணாகாங்ஷை ஒண்ணு வருதே, அதனுடைய விசேஷாகாங்ஷையை தான் சொல்றது. இது புரிஞ்சிருக்கா? அதாவது கரணகத விசேஷாகாங்ஷா ஏவ கதம் பாவா காங்ஷா. சமைக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம் இல்லையா? இந்த எப்படின்னு கேள்வி கேட்கறது எதுக்காக கேட்கிறோம்? அந்த சமைத்தல் அப்படிங்கிற கிரியையை எப்படி பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு தானே கேட்கிறோம். அப்போ அந்த சமைத்தல்ங்கிற கிரியாவினுடைய விசேஷாகாங்ஷை தான் எப்படிங்கிற கேள்வி. இது புரியுறது இல்லையா? அதுதான் சொல்லிட்டு இருக்கா. இத பத தர்மத்தை வச்சுன்னு சொல்றா. பதம் எப்படி உருவாயிருக்கு, கதம் அப்படின்னு அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம், அந்த பதத்துக்கு இதுதான் அர்த்தம். என்னது? கரணகத விசேஷாகாங்ஷா ஏவ அர்த்தா கதம் சப்தஸ்ய அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. பாருங்க, கரணகத பிரகாராகாங்ஷா. அந்த கதம் அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு இல்லையா, அதுல இந்த தமஹா, தம் அப்படிங்கிறது பிரத்யா. தமோஹோ பிரகாரவாச்சித்வாத் கதம் அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லி கொடுக்குறா. சாமானிய பேதகா விசேஷா பிரகாரா. கதம்ங்கிற இடத்துல இந்த தமஹா அது பிரகாரத்தை சொல்றதாம். பிரகாரம்னா எப்படிங்கிற என்ன பிரக்ரியான்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிரக்ரியாவை சொல்றதாம் தம் அப்படிங்கிற பதம். அதாவது சாமான்யஸ்ய பேதகா விசேஷா பிரகாரா. பிரகாரஹான்னா என்னது? சாமானியத்தினுடைய அடுத்த ஞானம், அதை பற்றியதான விசேஷ ஞானம் தானே பிரகாரஹா. அதைத்தான் இது இந்த தம் பிரத்யா சொல்லி கொடுக்கிறது. சாமான்யஞ்ச கிரியாரூபமேவ ஆக்கியாதேன உச்சதே. இப்ப இந்த இடத்துல எது எந்த பதம் சாமானிய கிரியையை சொல்றது, எது விசேஷத்தை சொல்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை காமிக்கிறா. இந்த இடத்துல ஆக்கியாத பிரத்யமானது சாமானிய கிரியையை சொல்லி கொடுத்துடுறது, அதன் பிறகு விசேஷத்தை இந்த இதிகர்த்தவியதா சொல்லி தரதுன்னு சொல்லணும். சாமான்யஞ்ச கிரியாரூபமேவ ஆக்கியாதேன உச்சதே யஜேத ஸ்வர்ககாமஹ இத்யஸ்ய ஹி அயம் அர்த்தः. கஹ அர்த்தः? யாகேன ததா கர்த்தவ்யம் யதா ஸ்வர்கோ பவதி. யஜேத ஸ்வர்ககாமஹான்னு அந்த வாக்கியத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஞானம் வருது? யாகம் பண்ணணும், எப்படி பண்ணினால் இந்த ஸ்வர்கா உண்டாகுமோ அப்படி பண்ணணும். ஆனா அந்த யாகத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது, அந்த வாக்கியத்திலும் தெரியாது. அதுதான் சொல்லி கொடுக்கிறான். யஜேத ஸ்வர்ககாமஹ இத்யஸ்ய அயம் அர்த்தः யாகேன ததா கர்த்தவ்யம் யதா ஸ்வர்கோ பவதி இதி. கிரியா சாமான்யஸ்ய ச விசேஷः கிரியா ஏவ பவதி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சமைத்தல் அப்படின்னு ஒரு கிரியான்னு சொன்னா அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நம்ம அதுக்குண்டான ஜலம் கொண்டு வரதாகட்டும், அடுப்பை ஏற்றி வைக்கிறதாகட்டும், இப்படின்னு மறுபடியும் கிரியாவை தான் சொல்லணும். அப்படி பண்ணி இப்படி பண்ணின்னு மறுபடியும் கிரியாவை தான் சொல்லணும். ஏன்னா கிரியா சமைத்தல் அப்படிங்கிறது ஒரு கிரியாவா இருந்தால் அதனுடைய ஆகாங்ஷையை பூர்த்தி பண்ணக்கூடியது இன்னொரு கிரியா தான் இருக்கும். அதுதான் சொல்லி கொடுக்குறான். கிரியா சாமான்யஸ்ய ச விசேஷா கிரியா ஏவ பவதி. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம். நஹி பிராமண விசேஷா பரிவ்ராஜகாதிஹி அப்ராஹ்மணः பவதி. பிராமணா பரிவ்ராஜகான்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு உட்பிரிவு. சரி, விசேஷா. அந்த விசேஷா பரிவ்ராஜகா அப்படிங்கிறது பிராமண விசேஷா. சஹ ந அப்ராஹ்மணா பவதி பிராமணேஷேவ கஷ்டன பவதி. இப்ப எதுக்காக இதை சொல்றவர அப்படின்னு கேட்டா, கிரியா சாமான்யம் பிராமணஸ்தானியம், கிரியா விசேஷா இதிகர்த்தவியதாகாங்ஷாயாம் வித்தியமான அங்கஸ்தானியம் வச்சுப்போம் இல்லையா, பரிவ்ராஜா. இப்போ அந்த கிரியா சாமான்யத்தினுடைய விசேஷாகாங்ஷா வரும்பொழுது அதுவும் கிரியாவா இருக்குமா இல்ல சித்த பதார்த்தமா இருக்குமா? பிராமண விசேஷா பிராமணஹாவா பவதி அथवा அப்ராஹ்மணஹாவா கஹா பவதி? தத்வத் அத்ராபி கிரியா விசேஷா கிரியா ஏவ பவதி அப்படின்னு திருஷ்டாந்தம் காமிக்கிறார். நஹி பிராமண விசேஷா பரிவ்ராஜகாதி அப்ராஹ்மணஹ பவதி. ஏவஞ்ச கரணகத கிரியா விசேஷாகாங்ஷா
अपरनामधेय कथं भावाकांक्षायां करणगत क्रिया विशेषाकांक्षावता नाम कथं भावाன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த கரணகத விசேஷாகாங்ஷாவிற்கே இன்னொரு ஒரு பெயர். என்ன பெயர்? கதம் பாவா, கதம் பாவாகாங்ஷா அப்படின்னு பேர். கதம் பாவா அப்படிங்கிறது கதம் பாவாகாங்ஷா சொல்றோம். அதுதான் இங்க எப்படி சொல்றா, கரணகத கிரியா விசேஷாகாங்ஷா அபரநாமதேய கதம் பாவாகாங்ஷாயாம் கிரியா கிரியா ஏவ அன்வேதி யுக்தம் ததேவ யுக்தம் தகுந்தது. சச்ச கரணகதः கிரியா விசேஷः அன்வாதானாதி பிராமண தர்ப்பணாந்த கிரியா ரூபः ஏவ இதி யுக்தம் தஸ்ய பிரகரணேன கிரஹணம். நம்ம முதல்லயே படிச்சோம், யத் சந்நிதௌ அபடிதம் யத் சந்நிதௌ படிதம் அஸ்ரூயமான பலகம் கிரியா ஜாதம் அப்படின்னு படிச்சோம். கிரியா ஜாத்தம்னா கிரியா சமூகா இத்தியர்த்தா. இப்ப அந்த கிரியா சமூகத்தை சொல்லி கொடுக்கிறார். கிரியா விசேஷா, அதாவது கரணகதா கிரியா விசேஷா எதுன்னு கேட்டால் அன்வாதானாதி பிராமண தர்ப்பண பரியந்தம். பிராமண தர்ப்பணம்ங்கிறது கடைசியில பண்ணக்கூடிய ஒரு கர்மா. அன்வாதானங்கிறது அக்ஞாதானம். இதிலிருந்து எடுத்துண்டு அன்வாதானாதி பிராமண தர்ப்பணாந்தः கிரியாரூபா ஏவ இதி யுக்தம் தஸ்ய தஸ்ய இत्युक्ते கிரியா ஜாதஸ்ய கிரியா சமூகஸ்ய பிரகரணேன கிரஹணம் பிரகரண பிரமாணேன விநியோகः யுக்தம் பவதி. தஸ்ய ச கரணகதத்துவம். இப்போ இந்த கரணகதத்துவம் கரணகத விசேஷாகாங்ஷா அப்படின்னு சொல்றோமே, கரணகதம்னா என்னது அப்படின்னு கேட்டா அதுக்கு அர்த்தம் சொல்லித்தரா. கரண உபகாரகத்துவமேவ கரணகதத்துவம். கரணகதத்துவம்னா அந்த கரணத்துக்கு உபகாரம் பண்றது இல்லையா, அதுதான் கரணகதத்துவம். கரணம் தர்ஷபூர்ண மாசா அப்படின்னு வச்சுப்போம். தர்ஷபூர்ண மாசோ தது உபகாரம் பண்றது எது? இந்த அத்தனை அங்கங்களும் இல்லையா. அப்போ இந்த அங்கங்கள் உபகாரம் பண்றதே, அந்த உபகாரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், எதற்கு உபகாரம் பண்றது? கரணத்துக்கு, ஸ்வர்க சாதனீபூதமான தர்ஷபூர்ண மாசத்துக்கு உதவி பண்றது, கரணத்துக்கு உபகாரம் பண்றது. அதுதான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், கரணகதத்துவம்னு சொல்லிட்டு இருக்கோம். கரணகதம் அப்படிங்கிற பதத்தினால சொல்லிட்டு இருக்கோம். சரியா? தஸ்ய ச கரணகதத்துவம் தது உபகாரகத்துவமேவ தேன வினா தது உபகாரம் வினா. இப்படி அங்கங்களிலிருந்து வரக்கூடியதான உபகாரம் இல்லாமல் யாகேன பிரதான யாகேன அபூர்வ அஜனநாத் அபூர்வம் உண்டாவது இல்லை. நஹி, அதற்கு இன்னொரு திருஷ்டாந்தம் லௌகிகத்திலிருந்து காமிக்கிற. நஹி உத்யமன நிபாதன வியதிரேகேண. உத்யமனம் அந்த குடாரத்தை எடுத்து நிபாதனம் விழும்படி செய்யறது, இந்த ரெண்டும் இல்லாமல் தத் வியதிரேகேன தத்வினா குடாரேன துவைதி பாவஹா பவதி நைவ பவதி. குடாரத்தினால இந்த கையெடுத்து அந்த கோடாரை கையால எடுத்து ஓங்கி அடிச்சு இப்படி மேலையும் கீழையும் அடிச்சு பார்த்தாதானே வரும். இல்லைன்னா வெறும்னே கோடாரியை வச்சிருந்தால் வருமோ? அது கரணமே ஆகாது. அத போல தர்ஷபூர்ண மாசத்தினால வெறுமனே அபூர்வம் உண்டாயிடாது. அந்த தர்ஷபூர்ண மாசங்களுக்கு உண்டான அங்கங்களை அனுஷ்டிச்சால் மட்டும்தான் தர்ஷபூர்ண மாசத்திலிருந்து வரக்கூடியதான அபூர்வம் உண்டாகி அதிலிருந்து ஸ்வர்கா உண்டாகும். தத் சித்தம் கிம் சித்தம் கதம் பாவாகாங்ஷாயாம் கிரியா ஏவ அன்வேதி இது சித்தம். கதம் பாவாகாங்ஷையில இந்த அங்க ஜாத்தம் கிரியா ஜாத்தம் கிரியா சமூக கிரியா ஏவ அன்வேதி இது சித்தம். அதையேவ திரவிய தேவதையோஹோ யாக சம்பாதன துவாரா அன்வயः சாம்பிரதாயிகைஹி உக்தஹா. சாம்பிரதாயிகைஹின்னு சொன்னா பிராச்சீனைஹி உக்தஹா. என்ன விஷயத்தை எடுத்துக்கிறாய்வ அப்படின்னு சொன்னா நாம இந்த இடத்த கவனிச்சுக்கணும். பிரகிருத்திலிருந்து விகிருத்திக்கு அங்கங்கள் அதிதேச பிரமாணத்தினால கிடைக்கிறது. உதாரணத்துக்கு சௌரிய யாகா விகிருதி யாகா. இந்த விகிருதி யாகத்துக்கு அங்கங்கள் எந்த யாகத்திலிருந்து கிடைக்கிறதுன்னு சொன்னா பிரகிருதி யாக இருக்கக்கூடிய ஆக்னேய யாகத்திலிருந்து கிடைக்கிறது.
இப்போ இந்த ஆக்னேய யாகத்திலிருந்து அங்கங்கள் வரும் பொழுது, அங்கங்கள்னு சொன்னா நாம இந்த கிரியாவையும் எடுத்துக்கலாம், பிரகிருதி யாகத்துல இருக்கக்கூடியதான திரவியங்களும் எடுத்துக்கலாம். திரவியமோ குணஹாவோ, தர்பா, இந்த குஷாஹா இல்லையா, அது இருக்கு. இந்த மாதிரி பல சித்த பதார்த்தங்கள் கூட பிரகிருதியில அங்கங்களா இருக்கு. இப்போ அவைகளும் கூட அதிதேசம் ஆகும் இல்லையா? எப்படி ஆக்னேய யாகத்துல இருக்கக்கூடிய பிரயாஜம் முதலியதான அங்கங்கள் விகிருதிக்கு வருமோ, அதை போலவே பிரகிருத்தில இருக்கக்கூடியதான சித்த பதார்த்தமான அக்ரியாரூபமா, கிரியாரூபம் இல்லாத திரவியங்களும் கூட தான் அதிதேசம் ஆகும். ஏன்னா அவைகளும் பிரகிருத்தில அங்கமா இருந்தவைகள் தானே. இப்படி அதிதேசம் ஆகும் பொழுது அதிதேசத்தை எந்த மாதிரி சொல்றா? அதாவது கிரியா அதிதிஷ்யத்தைன்னு சொல்றாளா, இல்ல கிரியையோடு சேராத வெறும் திரவியங்கள் இருக்கே அந்த திரவியங்கள் சுயமாகவே அதிதேசம் ஆறுது அப்படின்னு சொல்றாளா? எப்படி சொல்றா அப்படிங்கிறத நாம கவனிக்கணும். அதாவது இந்த குஷாகா இருக்கு இல்லையா, இவைகள் அப்படியே அதிதேசம் ஆறுதா, அல்லது இந்த தர்பைகள் எந்த கிரியாவோடு சேர்ந்து இருக்கோ அந்த கிரியாவோடு சேர்ந்ததாக இதுவும் அதிதேசம் ஆறுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். கேள்வி புரியுறது இல்லையா? வெறும் கிரியா அதிதேசம் ஆறுதா, அல்லது கிரியாவோடு சேர்ந்த வெறும் திரவியம், கிரியாவோடு சேராத திரவியம் தனியாவே அதிதேசம் ஆறுதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கணும். இந்த கேள்வி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா? இப்ப என்ன பதில் இதுக்கு அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல வெறும் திரவியங்கள் அதிதேசம் ஆறதில்லை, கிரியா துவாரமாகத்தான் திரவியங்கள் அதிதேசம் ஆறது. ஏன்னு கேட்டால், இந்த தனியாக திரவியங்களுக்கு அதிதேசம் கிடையாது. அதுவும் ஏன் அந்த அப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா? நல்லா பாருங்க, விகிருத்தியில பிராகிருத அங்கங்கள் அதிதேசம் ஆறுதுன்னு சொல்றோமே, எந்த ஆகாங்கையில போய் சேரும்? அதாவது விகிருத்தினுடைய சாத்தியாகாங்கையில போய் சேருமா, சாதனாகாங்கையில போய் சேருமா, இதிகர்த்தவியதா காங்கையில போய் சேருமா? எதுல போய் சேர போறது? பிராகிருத அங்கங்கள் இதிகர்த்தவியதா காங்கையில் தான் போய் சேரும். ஏன்னு கேட்டா, சௌரியஞ்சருண் நிர்வபேர் பிரம்மவர்ச்சச காமஹா அப்படிங்கிற வாக்கியத்துல பிரம்மவர்ச்சச பலம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி விகிருதி யாகா தானே அங்க பிரதான யாகவே. இப்படி இங்க பிரகிருதியில தர்ஷபூர்ண மாசா பிரதானமோ, தர்ஷபூர்ண மாசோ, அத போல அங்கே விகிருதி யாகா தான் பிரதானம். இன்னொரு விஷயத்த நல்லா மனசை வாங்கிக்கணும், அதிதேச பிரமாணத்தினால பலனுக்கும் பிரதான கர்மாவுக்கும் அதிதேசா கிடையவே கிடையாது. எப்பொழுதுமே எந்த இடத்துலுமே பிரதான கர்மாவுக்கும் அதே மாதிரி பலன் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுத்துக்கும் அதிதேசம் கிடையாது. அங்கங்களுக்குத்தான் அதிதேசா பிரகிருத்திலிருந்து விகிருத்திக்கு. ஏன்னா விகிருதி யாகா தான் அங்க பிரதானமாவே இருக்க போறது. அப்ப என்ன எடுத்து சௌரியன் சருண் நிர்வபேர் பிரம்மவர்ச்சச காமஹா அப்படிங்கிற இடத்துல சாத்தியாகாங்காயாம் பிரம்மவர்ச்சச பலம் சாத்தியத்வேன அன்வேதி, சாதனாகாங்காயாம் சௌரிய யாகா சாதனத்வேன அன்வேதி. இன்னும் என்ன பாக்கி இருக்கு? இதிகர்த்தவியதா காங்ஷா பாக்கி இருக்கு. இந்த இதிகர்த்தவியதா காங்கையில தான் இது சேரும், பிராகிருத அங்கங்கள் சேரும். இந்த இதிகர்த்தவியதா காங்கையில எந்த மாதிரி அங்கங்கள் சேரும் நம்ம சொல்லியிருக்கோம்? சித்த பதார்த்தங்கள் சேராது, கிரியாரூபமான அங்கங்கள் தான் சேரும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ பிரகிருதியிலிருந்து கிரியாத்வாரமாக வரக்கூடிய திரவியங்களோ குணங்களோ அன்வயிக்கும். கிரியா துவாரம் இல்லாத சுதந்திரமா திரவியங்கள் அதிதேசம் ஆகி விகிருத்தியில கதம்பாவா காங்கையில சேராது. இந்த விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கா? பிரகிருத்திலிருந்து அங்கங்கள் விகிருத்திக்கு வரும் பொழுது கிரியாரூபமாகத்தான் வரும். சித்தரூபமான திரவியங்களோ குணங்களோ பிரகிருத்திலிருந்து விகிருத்திக்கு கிரியாவ துவாரம் இல்லாமல் சுதந்திரமா விகிருத்தியில கதம்பாவா காங்கையில சேராது. இந்த அம்சம் நல்லா புரிஞ்சிருக்கா? இந்த விஷயத்த பிராச்சீனாக்கள் சொல்லி கொடுத்துருக்கா நமக்கு. எதனால இத சொல்றா அப்படின்னு கேட்டா, திரவியஸ்ய
குணஸ்ய வா சித்த பதார்த்தஸ்ய ந கதம் பாவாகாங்ஷாயாம் இதி கர்த்தவ்யதாத்வேன அன்வயஹா அஸ்தி அப்படிங்கறத மனசுல வச்சுட்டுதான் கிரியா பரியந்தம் போயிட்டு பிரகிருத்திலிருந்து அங்க கிரியாக்கள் விகிருதிக்கு அதிதேசம் ஆறுதுன்னு சொல்லியிருக்கா. இல்லைன்னா வெறும்னே சொல்லிடுவா இல்லையா, பிரகிருத்தில இருக்கக்கூடிய சித்த பதார்த்தங்கள் அப்படியே சுயமா என்ன ஆயிடும், விகிருதிக்கு அதிதேசம் ஆயிடும் சொல்லாமே இல்லையா, சொல்லல. அந்த சித்த பதார்த்தங்களும் கூட கிரியாத்வாரமா தான் போறதுன்னு சொல்லியிருக்கா. இன்னும் கொஞ்சம் சம்பந்தத்தை நீட்டின்னு போயிட்டு கிரியாவோட சேர்ந்து விகிருதி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்க. யாரு? பிராச்சீனாக்கள் இப்படி சொல்லி கொடுத்துருக்கா. ஏன் அப்படின்னு கேட்டா, கதம்பாவா காங்கையிலே சித்த பதார்த்தங்களுக்கு அன்வயா கிடையாது என்பதினால், நேரடியாக அன்வயா கிடையாது என்பதினால் கிரியாத்வாரமாக அன்வயா சித்திக்கும். அதையேவ இत्युक्ते கதம்பாவா காங்காயாம் சித்த பதார்த்தஸ்ய சாட்சாதன்வயः யஸ்மான் நாஸ்தி தஸ்மாத் திரவிய தேவதையோः யாக சம்பாதனத்வாரா அன்வயः சாம்பிரதாயிகைஹி உக்தः. குத்ர அன்வயः உக்தः? இங்க திரவிய தேவதையோஹோ யாக சம்பாதனத்வாரா அன்வயஹான்னு சொல்றோம் இல்லையா. எந்த மாதிரி அன்வயः? விகிருதிகத கதம்பாவா காங்காயாம் அன்வயः. இந்த விஷயத்தை எதுக்காக கொண்டு வர்றார் அப்படின்னு கேட்டா, விகிருதிகதமான கதம்பாவா காங்கையா இருக்கட்டும், பிரகிருதிகத கதம்பாவா காங்காவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கதம்பாவா காங்கான்னு சொன்னாலே கிரியாதான் அன்வயிக்கும், சித்த பதார்த்தா அன்வயிக்காது. அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை விகிருதி விஷயத்தை எடுத்து காமிக்கிறார். பிரகிருத்திலையும் இதேதான். பிரகிருத்திலையும் கதம்பாவா காங்கையில சித்த பதார்த்தமான திரவியத்துக்கோ குணத்துக்கோ அன்வயா கிடையாது. கிரியா துவாரா வேணா அந்த ரெண்டுத்துக்கும் அன்வயா சொல்லலாம். அப்ப எது சேரும்? விகிருதியாகட்டும் பிரகிருதியாகட்டும் கதம்பாவா காங்கையிலே அவசியம் எது சேரும்? கிரியா ஏவ அன்வயம் பிராப்னோதி. இப்போ இந்த வாக்கியத்துல திரவிய தேவதையோஹோ யாக சம்பாதனத்வாரா அன்வயா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அன்வயான்னா கேன பிரகாரேன அன்வயா? எந்த ஆகாங்கையில அன்வயா? இதி கர்த்தவ்யதாத்வேன அன்வயா. கரெக்ட். சாம்பிரதாயிகைஹி பிராச்சீனைஹி உக்தஹ அஸ்தி. அதையே தான் இப்போ விவரிக்க போறா. விகிருதௌ ச கதம்பாவாகாங்காயாம் உபகார சம்பாதனம் அதிதிஷ்யதே இத்யுக்தம். அதாவது எப்படி இந்த அதிதேச ப்ராசஸ் பிரகார அப்படின்னு கேட்டா, பிரக்ரியா விகிருதிக்கு என்ன வேண்டியிருக்கு? அங்கங்கள் வேண்டியிருக்குங்கிறது இல்லை. அங்கங்களிலிருந்து வரக்கூடியதான அந்த உபகாரகா இருக்கே அதுதான் வேண்டியிருக்கு. ஆனா அந்த உபகாரகா அந்த அங்கங்கள் வராமல் கிடைக்காது. பிரகிருதிக்கு எந்த ஒரு உபகாரம் கிடைச்சதோ அதே மாதிரியான உபகாரகா விகிருதிக்கும் வேண்டியிருக்கு. அப்போ விகிருதிக்கு எந்த அம்சத்துல ஆகாங்ஷ? அந்த பிரகிருதியில இருந்ததான அங்கங்கள் வேணுங்கிறதுல ஆகாங்ஷ இல்லை. பிரகிருதியில அங்கங்களினால பிரகிருதிக்கு எந்த மாதிரியான உபகாரம் கிடைச்சதோ அதே உபகாரம் தான் தனக்கு வேணும்னு ஆகாங்ஷ. அப்போ விகிருதிக்கு எங்க ஆகாங்ஷ? அங்க விஷயத்திலயா, அங்கத்திலிருந்து வரக்கூடியதான உபகார விஷயத்திலயா? உபகாரத்துலதான் ஆகாங்ஷ. ஆனா அந்த உபகாரகா அங்கங்கள் இல்லாமல் கிடைக்குமா? அங்கங்கள் அனுஷ்டிக்காமல் கிடைக்குமா? கிடைக்காது. அதனால வேற வழி இல்லைன்னு அங்கங்களைய உபகார பிருஷ்டபாவேன பதார்த்தாக அதிதிஷ்யந்தே அப்படின்னு சொல்லுவா. உபகார பிருஷ்டபாவேன அப்படின்னு சொன்ன அர்த்தம், உபகாரஹா பதார்த்த அனுஷ்டானம் வினா ந உபபத்யதே ந லப்யதே தஸ்மாத் பதார்த்தாக அதிதிஷ்யந்தே. உபகாரமானது பதார்த்தான இந்த அங்கங்கள், அங்க கர்மாக்கள்னு அர்த்தம். உபகாரஹா பதார்த்தானாம் அனுஷ்டானம் வினா நோபபத்தியதே அதஹ பதார்த்தா அதிதிஷ்யந்தே. இப்படின்னு தான் கணக்கு. அதுதான் சொல்லி காமிக்கிறார். கதம்பாவா காங்காயாம் உபகார சம்பாதனம் அதிதிஷ்யதே இத்யுக்தம். யதிச்ச கதம்பாவா காங்காயாம் தம் வஸ்து அன்வய யோக்கியம் சியாத். இப்படி நினைச்சு பாருங்க. பிரகிருதி ஆகட்டும் அல்லது விகிருதி ஆகட்டும்,
ரெண்டு பிரதானங்களுடைய கதம்பாவா காங்கையில சித்த பதார்த்தமானது அன்வயிக்கும் அப்படின்னு இருந்தால் பிரகிருத்திலிருந்து திரவியங்கள் எவைகள் உண்டோ அவைகள் மாத்திரம் அதிதேசம் பண்ணப்படுமா, அல்லது அவைகளோடு சேர்ந்து கிரியா, அதாவது அந்த திரவியங்கள் எந்த கிரியாவோடு சேர்ந்து இருந்ததோ அந்த கிரியாவும் சேர்ந்து அதிதேசம் பண்ணப்படுமா? கேள்வி நான் மறுபடியும் கேட்கிறேன். பிரகிருத்தியா இருந்தாலும் சரி விகிருத்தியா இருந்தாலும் சரி கதம்பாவா காங்கையில சித்த பதார்த்தங்கள் அன்வயிக்கும், கிரியா இல்லாமலே அன்வயிக்கும் அப்படின்னு ஒருவேளை இருந்திருந்தால், இப்போ விகிருத்திக்கு பிரகிருத்திலிருந்து வரும் பொழுது திரவியம் வேண்டி இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். திரவியம் மட்டும் வந்தா வருமா, அல்லது திரவியமானது எந்த கிரியாவோடு பிரகிருத்தியில சேர்ந்திருந்ததோ அந்த கிரியாவும் சேர்த்தே வருமா? எப்படி? திரவியம் மட்டும்தான் வரும், கிரியா வராது. இதுக்கு தேவையில்லாம அப்படின்னு திரவியம் மட்டும் அதை மட்டும் இங்க அதிதேச பிரமாணத்தான் கொண்டு வருவோம். ஆனா அப்படி இல்லை இல்லையா? கதம்பாவா காங்கையில சித்த பதார்த்தத்துக்கு அன்வயா இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம், திரவியம் மட்டும் வேண்டியதா இருந்தாலும் கூட திரவியத்தோடு சேர்ந்து அந்த திரவியமானது பிரகிருத்தில எந்த கிரியாவோடு சேர்ந்து அங்கமா ஆனதோ அந்த கிரியாவையும் சேர்த்தே கொண்டு வருது இங்க எங்க விகிருதிக்கு. சரியா? அதுதான் சொல்றான், எதி ஒருவேளை கதம்பாவா காங்காயாம் சித்தம் வஸ்து அன்வய யோக்கியம் சியாத், இப்படி இருக்குமே ஆனால் ததா அப்பொழுது என்ன பண்ணுவோம், ததா ததா சம்பாதன பரியந்தம், சம்பாதன பரியந்தம் சொன்ன அந்த கிரியா வரையில் ஏன் கொண்டு போவான் அதிதேசத்தை? கொண்டு போக மாட்டான். ஒருவேளை திரவியமே நேரடியா இங்க கதம்பாவா காங்கையில சேருமா இருந்தால் விகிருத்தில கிரியா சம்பாதன பரியந்தம் ந வயம் அனுதாவாமஹா இல்லையா? அதுதான் சொல்றான். சியா ததா சம்பாதன பரியந்தம், அதாவது உபகாரக சம்பாதன பரியந்தம்னு கீழே புஸ்தகத்தை போட்டு தெரிகிறதா? உபகாரகன்னா அந்த கிரியா. உபகாரக சம்பாதன பரியந்தம் தாவனம் கிரந்த கிருதாம் அனர்த்தகம் சியாத். கிரந்த கிருதாம் அப்படின்னு சொன்னா இந்த பிராச்சீனைஹி கிரந்த பிராச்சீனைஹி உக்தம் அப்படின்னு ஆரம்பிச்சா இல்லையா, சாம்பிரதாயிகைஹி அப்படின்னு அவளுடைய கிரந்தத்துல இப்படி மெனக்கட்டு எழுதியிருக்காளே, அதாவது திரவியமானது கிரியாத்வாராதான் விகிருதிக்கு போய் சேர்றது அப்படின்னு அப்படி எழுதினது வியர்த்தம்னு ஆயிடும். எப்போ திரவியம் கூட கதம்பாவா காங்கையில அன்வைக்குமா இருந்தால், அப்படி இல்லைன்னு தெரிகிறது. அத்தச்ச கிரியாயாஹ ஏவ இதி கர்த்தவ்யதாத்வம் நது சித்த பதார்த்தஸ்ய கதம்பாவா காங்ஷா கிரஹீதஸ்ய இதி கர்த்தவ்யதாத்வாத். கதம்பாவா காங்கையினால எவைகள் கிரகிக்கப்படுகிறதோ அதுதான் இதிகர்த்தவியதா காங்கையில சேரும். அதுதான் இதிகர்த்தவியதா காங்ஷா. முதல்ல இந்த கதம்பாவா காங்ஷா அப்படிங்கிறதுல கதம் அப்படிங்கிற பதத்தை எடுத்துட்டு அதுல எந்த பிரத்யா இருக்கு, அந்த பிரத்யத்துக்கு என்ன அர்த்தா அப்படின்லாம் சொல்லி கொடுத்தார். இப்ப என்ன பண்றார், இந்த இதிகர்த்தவியதான ஒரு பதம் இருக்கு இல்லையா, அதே கதம்பாவா காங்கையை சொல்றதுக்கு உண்டான இதிகர்த்தவியதாங்கிற இன்னொரு பதம், அந்த பதத்தை எடுத்து அந்த பதத்துக்கு இதுதான் அர்த்தம், என்னது கிரியா விசேஷா ஏவ அர்த்தா அப்படின்னு சொல்லி தர போறார். பாருங்க இங்க என்ன எடுத்து இந்த இதிகர்த்தவியதா அப்படிங்கிற பதத்தினுடைய விற்பத்தியை சொல்லி கொடுத்துருக்கார். இதி சப்தஸ்ய பிரகார வாச்சித்வாத். இதி சப்தத்துக்கு பிரகாரஹா, பிரகாரஹான்னு சொன்னா பிரக்ரியான்னு அர்த்தம் வச்சுப்போம், அதாவது விசேஷா, எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்விக்கு நம்ம எதை பதில் சொல்றோமோ அதுதான் பிரகாரஹா. அனேன பிரகாரேன அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அப்படின்னு அர்த்தம் இப்படி அப்படின்னு அர்த்தம், அதுதான் பிரகார சப்தத்துக்கு. இதி சப்தத்துக்கு பிரகாரஹான்னு அர்த்தம். நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதுல இதிங்கிறது பிரகாரஹாங்கிற பதார்த்தத்தையும் சொல்றது. அது ஹேது பிரகரண பிரகாராதி வாச்சகத்துவம் இதி சப்தஸ்ய. இத்தின்னு ஹேத்துவாவும் இருக்கும், அதே மாதிரி பிரகாரத்தையும் சொல்லும். அதுல இந்த இடத்துல பிரகாரஹா இதி கர்த்தவ்யதா அப்படிங்கிற பதத்துல இருக்கக்கூடிய இதி பதத்துக்கு பிரகாரஹா இத்தியர்த்தா. இதி சப்தஸ்ய பிரகார வாச்சித்வாத். அதுக்கும் மேற்கொண்டு அர்த்தம் சொல்லித்தரார். கர்த்தவ்யஸ்ய இதி, இதி இஸ் ஈக்வல் டு பிரகாரஹா.
கர்த்தவியஸ்ய இதி எப்படி பண்ணணுமோ அதனுடைய பிரகாரா இதி கர்த்தவியதா இத்தியர்த்தா. பிரகாரம்னா என்னது அப்படின்னு கேட்டா பிரகாரஸ்ச சாமான்யஸ்ய பேதகா விசேஷா இது பூர்வமேவ உக்தம். சேதனம் கர்த்தவியம் தஸ்ய விசேஷா கதம் கதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அது எப்படி பண்ணணும்னு நம்ம எதை சொல்றோமோ அதுதான் விசேஷா. எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றோமோ அதுதான் சேதனத்துடைய விசேஷா, கிரியா விசேஷா. பிரகாரஸ்ச சாமான்யஸ்ய பேதகா விசேஷா இத்யுக்தம். கர்த்தவ்யஸ்ய ச விசேஷः அவசியம் கர்த்தவ்யः एव भवति, क्रिया एव भवति इति न सिद्धस्य वस्तुनः इति कर्तव्यतात्वं किन्तु क्रियायाः एव. सिद्धस्य तु द्रव्यादेः केवलम् अंगत्वम् अस्ति. इति कर्तव्यताकांक्षायाम् अन्वयो नास्ति. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இதி கர்த்தவ்யதாகாங்கையில சேர்ற அத்தனைக்குமே அங்கத்துவம் உண்டு. ஆனா அங்கத்துவத்தோடு சேர அத்தனைக்குமே இதி கர்த்தவ்யதாத்வேன அன்வயா அப்படிங்கிறது கிடையாது. சரியா? ததபி ஸ்ருத்யாதினா, அதாவது இந்த திரவியாதேகே அங்கத்துவம் பிரகரண பிரமாணேன ந பவதி கிந்து ஸ்ருத்யாதி பிரமாணேன பவதி. தத்னா ஜுஹோதின்னு பார்த்தோம். இந்த தத்னா ஜுஹோதிங்கிறதுல தத்னா ஹோம கரணத்துவம் அஸ்தி. எந்த பிரமாணத்தினால? பிரகரண பிரமாணத்தினாலயா இல்ல ஸ்ருதி பிரமாணத்தினாலயா? விநியோகா உச்சது. ஏன்னா லிங்கத்தினாலையும் இந்த சுருவேன அவத்தியதி அப்படிங்கிற இடத்துல சுருவ பதார்த்தஸ்ய அவதானாங்கத்துவம்னு தெரியறது. ஆனா எந்த மாதிரியான அவதானத்துக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது திரவத்ரவிய திரவத்ரவிய ரூப ஆஜ்யம் எத் வர்த்ததே தத்தாரணத்வேன அங்கத்துவம் இல்லையா? ஸ்ருவேன அவத்தியதி ஸ்வதித்தின அவத்தியதிங்கிறது ஸ்வதித்தேகே அந்நிய நிரூபித்த அங்கத்துவம். ஏன்னா தத் யோகியத்தையை பார்த்தது. அப்போ லிங்கத்தினாலையும் நமக்கு என்ன கிடைக்கும்? திரவியாதீனாம் திரவிய குணாதீனாம் அன்வயா பவத்தின்னு தெரிகிறது. அதுதான் இங்க சொல்ற பாருங்க. ததபி ததபி இத்யுக்தே சித்த பதார்த்தஸ்ய விநியோகः ஸ்ருத்யாதினா நது பிரகரணாத் யதாஹு அயமேவ விஷயः வார்த்திகே ஸ்லோகரூபேண உக்தः ந அவாந்தர கிரியாயோகாத் ரிதே. ரிதேன்னா வினா அப்படின்னு அர்த்தம். ரிதே வந்தா பஞ்சமி பக்தி வருங்கிறதுனால அவாந்தர கிரியாயோகாத் இத்யுக்தே கிரியா சம்பந்தம் வினா வாக்கியோபகல்பிதாத் கிரியா யோகாத் ரிதே அப்படின்னு. அதாவது அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடியதான ஏதோ ஒரு கிரியை இருக்கணும். அந்த கிரியை இல்லாமல் வெறுமனே திரவியத்துக்கு குணத்ரவ்யே, திரவியம் இல்ல குணஹாவும் சேர்த்து குணத்ரவ்யே கதம் பாவைஹி ந அப்படின்னு அந்த ஸ்லோகத்துடைய ஆரம்பத்திலே இருக்கு. ந அவாந்தர கிரியா யோகாத் இருக்கு இல்லையா? அங்கிருந்து ந குணத்ரவ்யைஹி குணத்ரவ்யே ந குணத்ரவ்யே கதம் பாவைஹி கிருண்ணந்தி. கதம் பாவைஹி ந கிருண்ணந்தி. பிரகிருதாः கிரியாः. பிரகிருதாः கிரியா இत्युक्ते பிரதான கிரியாः. அதாவது தர்ஷபூர்ணமாச யாகா இருக்கே, இந்த யாகா ஒரு கிரியாவோடு சம்பந்தப்படாத சித்த பதார்த்தமான திரவியத்தையோ குணத்தையோ கதம்பாவாகாங்கையில் எடுத்துக்கொள்ளாது. சரியா? பிரகிருதாः கிரியாः அப்படின்னு சொன்னா பிரதானகத கிரியாः. அந்த கிரியாः இன்னும் சொல்ல போனா ஆர்த்தி பாவனான்னு கூட சொல்லலாம். பிரகிருதாः கிரியாः கதம் பாவைஹி ந கிருண்ணந்தி. ஏன்னா நம்ம ஆர்த்தி பாவனாயாக கதம் பாவாகாங்கையில தானே இதை சேர்க்கணும்னு விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த பிரகிருதாக கிரியாக அப்படின்னு சொன்னா அந்த தர்ஷபூர்ணமாச भावना या आर्थी भावना वर्तते सा आर्थी भावना ग्राह्य तस्याः कथं भावाकांक्षायां किं क्रियायोगात् ऋते सिद्ध पदार्थस्य अन्वयः तस्याम् आकांक्षायां यदि कथं भावाकांक्षायां न भवति इत्यर्थः. श्लोकत्तुடைய अर्थं புரிஞ்சிருக்கா எல்லாருக்கும்? புரியுது. अतएव बर्हिर्देवसदनं दामि इत्यादि मंत्राणां लिंगाद अंगत्वं न तु प्रकरणात् इत्युक्तम् अर्थवादाधिकरण पूर्वपक्ष समाप्तौ राणके.
ராணகம் அப்படின்னு ஒரு கிரந்தா, நியாயசுதான்னு ஒரு கிரந்தா, அதனுடைய பேர் இது. தந்திரவார்த்திகத்தினுடைய வியாக்கியானம் நியாயசுதான்னு, அதுக்கு இன்னொரு பேரு ராணகம்னு பேரு. அந்த கிரந்தத்துல இந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கா. இந்த விஷயத்தை இப்ப பாருங்க, தர்ஷபூர்ணமாச பிரகரணத்தை ஒரு மந்திரா இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ பிரகரணம் தர்ஷபூர்ணமாச பிரகரணம் தெரிகிறது. தர்ஷபூர்ணமாச யாகத்துக்கும் ஆகாங்ஷா இருக்கு. அதாவது அந்த கர்மாவில் இருக்கக்கூடிய தேவத்தை பிரகாசனம் பண்ணக்கூடிய மந்திரா எதுன்னு ஆகாங்ஷா இருக்கு. மந்திரத்துக்கும் ஆகாங்ஷா இருக்கு, நான் எந்த தேவதையை பிரகாசனம் பண்ணணும் அப்படின்னு. அப்ப இங்க உபயாகாங்ஷா இருக்கா இல்லையா? அப்படி உபயாகாங்ஷா இருந்தாலும் கூட மந்திரத்தினுடைய விநியோகா லிங்க பிரமாணத்தினால சொல்றோமா, பிரகரண பிரமாணத்தினால சொல்றோமா? எதனால சொல்றோம்? இந்த பரிஹிர் தேவசதனம் தாமி இந்த மாதிரியான மந்திரங்களுடைய விநியோகத்தை எந்த பிரமாணத்தினால நாம சொன்னோம்? லிங்கத்தினாலதான் சொன்னோம், பிரகரணத்தினால சொல்றது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, மந்திரா சித்த பதார்த்தா கிரியாரூபா நாஸ்தி. பிரகரணம் இங்க சொல்ல முடியும் பார்த்தால் எப்படி இருக்கு, ரெண்டு பக்கத்துலயும் ஆகாங்ஷை இருக்கு. அப்படி ஆகாங்ஷை இருந்தாலும் பிரகரண பிரமாணத்தினால விநியோகமானது இங்க சொல்லப்படலை. ஏன்னு கேட்டா மந்திரா சித்த பதார்த்தா தஸ்மாத். அதுதான் சொல்றார், அதையேவ பரிஹிர் தேவசதனம் தாமி இத்தியாதி மந்திரானாம் லிங்காத் அங்கத்துவம் நது பிரகரணாத் இத்யுக்தம் அர்த்தவாதாதிகரண பூர்வபக்ஷ சமாப்தௌ ராணகே. இப்படி சொன்னாலும் கூட மீமாம்சா கிரந்தத்திலேயே பல இடங்கள்ல திரவியஸ்ய இதிகர்த்தவ்யதாத்வேன அன்வயா அப்படின்னு எழுதுறாளே, அப்படின்னு எழுதுறா. பழைய கிரந்தத்துல அப்படி சைலி இருக்கு. அது எப்படி? நீங்க தானே இவ்வளவு நேரம் சொல்லியிருந்தீங்க, சித்த பதார்த்தமா இருக்கக்கூடிய திரவியத்துக்கும் குணத்துக்கும் இதிகர்த்தவ்யதா காங்கையிலே அன்வயா கிடையாதுன்னு சொன்னேன். ஆனா கிரந்தத்தை அங்கங்க எழுதுறாளே அப்படின்னு கேட்டா, அங்க எழுதுறாளே தவிர்த்து தாற்பயம் இதுதான், கிரியாத்வாராந்த அர்த்தம் ஒண்ணு. இன்னொன்னு, அந்த இடத்துல திரவியஸ்ய இதிகர்த்தவ்யதாத்வேன அன்வயான்னு சொன்னா அந்த இடத்துல கேவலம் அங்கத்துவம் அஸ்தித்யேவ யதா தத்னஹ ஹோமாங்கத்துவம் தத்வதேவ நது இதிகர்த்தவ்யதாத்வேன அன்வயா. எங்கேயாவது நீங்க கிரந்தத்துல அஸ்ய திரவியஸ்ய இதிகர்த்தவ்யதாத்வேன அன்வயா கதம் பாவாகாங்ஷாயாம் அன்வயா அப்படின்னு எழுதியிருந்தால் வசுதா அந்த இடத்துல இதிகர்த்தவ்யதா காங்கையில அன்வயா இல்லை, அங்கத்துவம் அஸ்தி, அவ்வளவுதான் தாத்பரியம் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கிறார். क्वचित् द्रव्यस्य इति कर्तव्यतात्व अभिधानम क्वचित् ग्रंथे अंगत्व अभिप्रायम इति द्रष्टव्यम. அங்கம் இது உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சுங்கிறதுனால இப்படி ஒரு வார்த்தை சொல்றேன். தத்னா இதி கர்த்தவ்யதாத்வேன அக்னிஹோத்திர ஹோமே அன்வயா அப்படின்னு சொன்னா எடுத்துக்க முடிகிறதா? அக்னிஹோத்திர பாவனாயாம் பிரணயனாதீனாம் யதா இதி கர்த்தவ்யதாத்வேன அன்வயா கோதோகனாதீனாம் வா தத்வத் தத்னா அங்கத்வேன தத்னா இதி கர்த்தவ்யதாத்வேன அன்வயா அப்படின்னு எங்கேயாவது புஸ்தகத்தை பார்த்தா ஏத்துக்க மாட்டோம். அப்ப அந்த இடத்துல அந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா தத்னா அங்கத்வேன அன்வயா, அவ்வளவுதான். கிம் நிரூபிதம் அங்கத்துவம் ததபி ஹோம நிரூபிதம் அங்கத்துவம் சாதனத்துவம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த கிரந்தக்காரர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். எங்கேயாவது கிரந்தத்துல நீங்க பார்த்தாலும் இப்படிதான் அதுக்கு அர்த்தம் பண்ணிக்கணும். क्वचित् द्रव्यस्य इति कर्तव्यतात्व अभिधानम अंगत्व अभिप्राயம் द्रष्टव्यम அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி நாம காரணம் சொன்னோம் இல்லையா, அதையே சொல்றாரு. இவ்வளவு யுக்தி காமிச்சோம் இல்லையா, இதுதான் காரணம். என்னன்னு, சித்த பதார்த்தஸ்ய இதி கர்த்தவ்யதாத்வேன அன்வயா நாஸ்தி இதி உக்தத்வாதேவ பகு கிரந்த ஸ்வரசாத். எல்லா கிரந்தத்திலையும் இந்த விஷயத்தை ஒத்துருக்கா. என்னன்னு, திரவிய சித்த பதார்த்தஸ்ய இதி கர்த்தவ்யதாத்வேன அன்வயா நாஸ்தி அப்படிங்கிற விஷயத்தை எல்லா கிரந்தக்காரும் ஒத்துருக்கா. அதுக்கு யுக்தியும் நாங்க இவ்வளவு நேரம் காமிச்சுக்கோமே, இவைகளாலதான் நமக்கு தெரியறது. பகுகிரந்த ஸ்வரசாத் உக்த யுக்தேஷ்ச. இவ்வளவு நேரம் யுக்திகள் வச்சு நிரூபிச்சோம் இல்லையா, சித்த பதார்த்தஸ்ய அன்வயா நாஸ்தி இதி இதி கர்த்தவ்யதாங்கிற பதத்துக்கு கிரியா விசேஷாத அர்த்தா, இப்படிலாம் யுக்திகள் காமிச்சு சொல்லி கொடுத்தா இல்லையா, இதுல இருந்து பார்த்தாலே தெரியறது அப்படின்னு. இதனால நமக்கு என்ன தெரிஞ்சது இதுவரையில்? தத் சித்தம் பிரகரணம் கிரியாயாக ஏவ விநியோஜகம் இது ஏதாவதா சித்தம். இங்கே நிறுத்திப்போம். மங்கள ஸ்லோகா. யத் கிருபாலேஷ மாத்ரேண புருஷார்த்த சதுஷ்டயம் பிராப்யதே தமஹம் வந்தே கோவிந்தம் பக்தவத்சலம்.
அனந்த குண சம்பன்னம் அனந்த பஜன பிரியம் அனந்த ரூபிணம் வந்தே குருமானந்த ரூபிணம்.